ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ இந்த சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் ட்ராக் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமா பார்த்துருப்பீங்க, தென்னரசு வந்து பார்த்திங்கன்னா தேனை கீழே தள்ளி விட்டுருவாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சீரியலில் இதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துச்சு. இந்த சீரியலில் செல்வ கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸ் மஹிமா தான் பண்ணாங்க. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி ஆக்ட்ரஸ் லைலா வந்து என்ட்ரி கொடுத்து ஸோ ரொம்பவே சூப்பராக தான் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சக்தியோட தங்கச்சி கேரக்டர் வந்து பண்ணுறாங்க. இவங்களோட மேரேஜ் ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சொதப்பெல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் நிறைய குழப்பங்களோட வந்து மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேனும் தென்னரசும் வந்து வெளில போயிருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா தேனை கீழே தள்ளி விட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அழுது நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்பவே பயமாக இருந்துச்சு அந்த ப்ரோமோ பார்க்கும்போது. ஸோ திரும்பி வருவாங்களா தேனு, எனக்கு தெரிஞ்சு வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ரோமோ பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? அவர் கீழே தள்ளி விடுவார் இல்லையா, அப்போ அந்த உழுகும்போது அந்த சீன்ஸ் காமிப்பாங்க பாருங்கள் கீழே, அது எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஸோ உண்மையிலே வந்து ஒரு மாதிரி த்ரில்லிங்காக தான் இருக்குது அதை பார்க்கும்போது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரியல் எனக்கு ரொம்ப பிடித்த பேர் சேரன் அண்ட் மீனா, அந்த பேருமே ரொம்ப பிடிக்கும். ஸோ பட் நான் அவங்கள பற்றி ப்ரோமோ வரல, பட் ரீசெண்டாக அவங்களோட ப்ரோமோமே வந்துச்சு. அந்த ப்ரொபோசல் சீன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.